ஹாய், டே 3க்கான ஆன்லைன் கொஸ்டின் பார்க்கலாம். இது எல்லாமே 6th அண்ட் 10th இருக்க பாலிட்டி ஆன்லைன் கொஸ்டின் தான். இன்றைக்கி வந்து கொஸ்டின் நம்பர் 41லேருந்து 60 வரைக்கும் பார்க்கலாம். தேசிய கொடி நீள அகல விகிதம் எவ்வளவு? 3:2 ரேஷியோவில் தான் இருக்கும். ஃபஸ்ட் வந்து நீளம் வருது, நீளம் தான் அதிகமாக இருக்கும், அதனால் 3, அகலம் வந்து கம்மியாக இருக்கும் 2. அப்போ வந்து 3:2 ஞாபகம் வச்சுக்கோங்க. தேசிய கொடியின் மேற்பகுதி எந்த நிறம்? அந்நிறம் எதை குறிக்கும்? காவி, அது வந்து தியாகம், தைரியம் இதை குறிக்கும். இது வந்து 6th உள்ள ஒன் வேர்டு தான். தேசிய கொடியின் நடுப்பகுதி எந்த நிறம்? அந்நிறம் எதை குறிக்கும்? வெள்ளை. மேலே வந்து காவி இருக்கும், நடுவில் வெள்ளை இருக்கும், வெள்ளை கலர் இருக்கும்ல, அது வந்து வெள்ளை வந்து உண்மையை குறிக்கும். தேசிய கொடியின் அடிப்பகுதி எந்த நிறம்? அந்நிறம் எதை குறிக்கும்? கீழே இருக்க அடிப்பகுதி வந்து பச்சைனாலே செழிப்பு, வளமான நிலம், பசுமை தான். நெக்ஸ்ட் வந்து 24 ஆரங்கள் கொண்ட தேசிய கொடியின் மைய பகுதியில் உள்ள சக்கரம் எந்த நிறத்தில் அமைந்துள்ளது? அந்த சக்கரம் வந்து கருநீல கலரில் இருக்கும். அது வந்து அறவழியில் முன்னேறி சென்று அமைதியின்மையும் செழுமையும் அதை வந்து குறிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து தேசிய கொடியில் உள்ள சக்கரம் எந்த தூணில் இருந்து எடுக்கப்பட்டதுன்னா அசோகத்தூண். தெரியும், அசோகத்தூணில் தான் நம்ம அந்த இது எடுத்துக்கிட்டோம். அதில் 24 அந்த 6 சக்கரம் இருக்கும். தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து ஜூலை 22, 1947. நமக்கு சுதந்திரம் கிடைக்கும் போதே நம்ம தேசிய கொடி வந்து ஏற்றுக்கொண்டோம். ஜூலை 22, 1947. தேசிய கொடி எப்பொழுது முதலாக ஏற்றப்பட்டது? முதலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதில்லை, முதன்மை ஏற்றப்பட்டது எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் 15, 1947 தான் நம்ம வந்து சுதந்திர தினம் கொண்டாடுறோம். தேசிய கொடி நெக்ஸ்ட் வந்து இந்திய தேசிய கீதத்தை இயற்றியவர் யார்? வந்து நம்ம ரவீந்திரநாத் தாகூர் தான். இந்த தேசிய கீதம் எந்த மொழியில் இயற்றப்பட்டது அப்படின்னா வங்காள மொழி. நெக்ஸ்ட் தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். தேசிய கீதம் இப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க அப்படின்னா ஜனவரி 24, 1950. நம்ம பார்த்தோம்ல தேசிய கொடி எல்லாமே 1947. ஆனால் தேசிய கீதம் வந்து 1950. தேசிய கீதம் முதலில் எங்கு எப்போது பாடப்பட்டது? 1911 டிசம்பர் 27 கல்கத்தாவில் காங்கிரஸ் மாநாடு நடக்கும். அப்போ தான் இந்த தேசிய கீதம் முதல்ல அங்கே தான் பாடப்பட்டிருக்கும். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அப்புறம் இது பாக்ஸ் கண்டென்ட் கூட. தேசிய கீதம் இசைக்கும் கால நேரம். இது ஒரு புக் பேக் கொஸ்டின். 52 வினாடி, நிமிடம் இல்லை வினாடி, செகண்ட் தான். நமது தேசிய சின்னம் எந்த தூணிலிருந்து எடுக்கப்பட்டது? அசோகரின் சாரநாத் தூண். இது நம்ம ஏற்கனவே முன்னாடியே பார்த்தோம். நமது தேசிய சின்னம் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? தேசிய சின்னம் இதெல்லாம் பாருங்கள் 1950 ஜனவரி 26. அந்த கொடி மட்டும் தான் 1947, வேறு எல்லாமே 1950 தான். நமது தேசிய சின்னத்தில் உள்ள சிங்கம் எதனை வலியுறுத்துகிறது? அதிகாரத்தையும் கம்பீரத்தையும். நெக்ஸ்ட்டு நமது தேசிய சின்னத்தின் அடிப்பகுதி இடப்புறம் வலப்புறம் அமைந்துள்ள மிருகம் என்ன? வலப்புறம் இடப்புறமும் நமக்கு குதிரையும் காளையும் அமைஞ்சிருக்கும். நமது தேசிய சின்னத்தின் அடியில் சத்தியமேவ ஜெய எந்த மொழியில் பொறிக்கப்பட்டோம்னா தேவனாகிரே. நமது தேசிய பாடல் எதுனா வந்தே மாதரம். நமது தேசிய பாடல் இயற்றியவர் பக்கிம் சந்திர சட்டர்ஜி. நமது தேசிய பாடல் எந்த மொழியில் இயற்றப்பட்டதுன்னா சமஸ்கிருதம். சமமாக பாடல் பாடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து 42, 60 பார்த்தாச்சு. இனி நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தேங்க்யூ.